தமிழில் குடமுழு. நான் தமிழ் இஸ்லாமியர். நான் ஏன் வரணும்? எங்கள் அண்ணன் இருந்து பஞ்சம் விளக்கி வந்த பரதேசிகள் எல்லாம் தமிழருடைய வழிபாட்டு தலத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும் என்கிற தேவை இனி தமிழர் நிலத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இது குறிப்பாக நான் ஒரு இஸ்லாமியன். நான் இந்த சமஸ்கிருத மந்திரம் ஓதி இருந்தால் சுத்தப்படாது, தமிழில் தான் மந்திரம் ஓதணும். அப்படி இல்லையா ஏழாதே உறுதியாக சம்பவம் நடக்கும். ஒரு தலைமுறையை அவர் தயார் செஞ்சுட்டாரு. இதுக்கப்புறம் தடுக்க முடியாது. இது பெரிய அளவில் வளர்ந்து போகுமே தவிர இதுக்கப்புறம் யாராலையுமே அதை தடுக்க முடியாது. இது உறுதியாக அண்ணன் பேசுனது என்னால் வார்த்தையில எல்லாம் சொல்ல முடியாது. உணர்வுக்கு எப்போவுமே வலி ஜாஸ்தி. நாங்கள் உணர்வோடு இருக்கிறனால தான் இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் பேசுனது ஐயோ அப்படியே வீரம் அப்படியே பொங்குது. இந்த மாதிரி பேசுறதுக்கு தமிழகத்தில் இப்போ ஆளே கிடையாதுங்க. அவர் உண்மையை பேசுகிறாரு, உறக்க பேசுகிறாரு, சத்தியத்தை பேசுகிறாரு, சத்தமாக பேசுகிறாரு. அப்புறம் என்னென்னா தமிழில் குடமுழு. நான் தமிழ் இஸ்லாமியர். நான் ஏன் வரணும்? எங்கள் அண்ணன் கேரளா ஸ்டோரி, அப்புறம் வக்புவாடைய சட்டத்துக்கு எதிராக எல்லா பாஷாபாய்லாம் ஒரு தவறு செய்துட்டார் அதில். ஆனால் அப்போ கூட அண்ணன் என் தகப்பன்னு சொன்னார். அந்த ஒரு வீரம், அந்த ஒரு துணிவு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு துணிவை பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா பழனி பாபா இருந்தார், பேசினார், கொண்டுட்டாங்க, சூழ்ச்சியால் கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய பேர். ஆனால் அண்ணனுக்கு நிறைய எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதையும் மீறி தான் அவர் பேசுகிறாரு, பண்ணுறாரு. உண்மையிலே அவரோட இதுக்கு என்னால் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அண்ணனை பாதுகாக்கணும். விட்டுட்டோம், அவ்வளோதான். இனி தமிழ் சமூகத்துக்குள்ள இப்படி யாருங்க பேசுவா? முதல்ல. ரெண்டாவது, எல்லா மதத்தையும் எல்லா சாதியும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தர் முதல் எவனை என் சாதி என் மதம் அப்படி தான் பேசுகிறான். நாமவும் அப்படி தான் பேசுவோம். நீங்கள் கேட்டால் நீங்களும் அப்படி தான் பேசுவீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இனம் தமிழ் இனம். ஆனால் மற்ற இனத்தை நாங்கள் தாழ்வாலாம் பேசவே இல்லை. சத்தியமாக தாழ்வாலாம் பேச மாட்டோம். ஏன்னா அது தமிழ் இனத்துக்கே அது கிடையாது. சத்தியமாக சொல்கிறோம், அது தமிழ் இனத்துக்கே கிடையாது. எல்லாரும் இங்கே வாழலாம், ஆனால் நாங்கள் மட்டும்தான் ஆளுவோம். இதுதான் எங்கள் கோட்பாடு, எங்களோட கொள்கை எல்லாமே இதுதான். இனி தயவுசெய்து நான் காவல்துறைக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் மேலிடம் சொல்கிறத கேளுங்க, நான் கேட்க வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அன்பு காட்டுங்க. நாங்கள் அறவழியில் தான் எல்லாமே. ஆனால் கோபங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அறவழியில் தான் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த அறவழியை மாற்றிடாதீங்க. அரசாங்கத்துக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த அறவழியை எங்களை அறவழியோடு வாழ விடுங்க, போக விடுங்க. நீங்களும் வாழணும், நானும் வாழணும், எல்லாரும் வாழணும். ஆனால் நாங்கள் ஆளணும், போதும். பொதுக்கூட்டம் தமிழர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய பொதுக்கூட்டம். இது தொடக்கம் தான். வரக்கூடிய அடுத்த மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு நடக்கிற அன்னைக்கு இதனுடைய வினை என்ன அப்படின்றது அன்னைக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு செய்துட்டு போயிருக்காரு. அன்னைக்கு பால்காவடி எடுத்து பாத யாத்திரையாக வரக்கூடிய அத்தனை தமிழர்களும் தமிழில் குடமுழுக்கு எடுக்கணும். முருகப் பெருமாட்டனுக்கு தமிழில் குடமுழுக்கு எடுக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோடு வரணுங்கிறத இன்னைக்கு அவருடைய ஒரு எச்சரிக்கையாக அவர் தெரியப்படுத்தியிருக்காரு. இது தமிழர் நிலம், இது தமிழர் மண். இந்த தமிழர் நிலத்தில் தமிழர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள், அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு தமிழனின் கைகளில் இருக்கணும், பிறமொழியாளரினுடைய கைகளில் இருக்கக்கூடாது. தமிழர் நிலத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், இந்துக்களுக்கு கோயில்கள், இஸ்லாமியர்களுக்கு மசூதிகள், கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சுகள், இந்த மூன்றையும் தமிழர்களுடைய கைகளுக்கு வரணும், தமிழர்கள் நிர்வகிக்கணும். அப்படின்னா தமிழர் நிலத்தை தமிழர் ஆட்சி செய்யணும். அப்படின்னா தான் தன் நினைச்சபடி தன்னுடைய வழிபாட்டு தலங்களை தமிழர்கள் பராமரிக்க முடியும். எங்கோ இருந்து பஞ்சம் விளக்கி வந்த பரதேசிகள் எல்லாம் தமிழருடைய வழிபாட்டு தலத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும் என்கிற தேவை இனி தமிழர் நிலத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் தமிழன் மடமையாக்கப்பட்டது, அடிமையாக்கப்பட்டதெல்லாம் போகட்டும். ஒரு இந்துவனுடைய கோவிலுக்கு ஒரு இஸ்லாமியனோ ஒரு கிறிஸ்தவனோ வர்ணம் பூசினால், இஸ்லாமியனுடைய மசூதிக்கும் கிறிஸ்தவனுடைய சர்ச்சுக்கும் ஒரு இந்து வர்ணம் பூசுவான். இதுதான் தமிழனுடைய மரபு. விட்டு கொடுத்து போறதும் சகோதரத்துவமும் அன்பை பரிமாறிக்கொள்வதும் தான் தமிழனுடைய மரபு. இது இனி தமிழர் நிலமெங்கிலும் பரவணும். அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இன்றைக்கு திருச்செந்தூர்ல நடந்த இந்த அண்ணன் பேரெழுச்சியாக நடத்தின இந்த ஆர்ப்பாட்டம். வரக்கூடிய அடுத்த மாசம் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தணும், கண்டிப்பா நடத்தணும் அப்படிங்கிறது குறிப்பாக நான் ஒரு இஸ்லாமியன். நான் இந்த கோரிக்கை எதற்காக வைக்கிறேன் அப்படின்னா, தமிழர் வழிபாட்டு நிலத்துல தமிழ் மொழி தான் வாழணும். தமிழ் மொழி தான். நாம் எப்படி தமிழர் நிலத்துல தமிழன் ஆட்சி செய்யணும்னு நாம் விரும்புகிறோமோ, அதே போல தமிழர் வழிபாட்டு தலங்கள்ல தமிழ் மொழியில தான் அந்த
ஆமாம், குடமுழுக்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கணும். எப்படி தேவாலயத்தில் நடக்குதோ, எப்படி இப்போதைக்கு அண்ணன் சீமான் வந்ததுக்கப்புறம் நிறைய மஸ்ஜிதுகளில் பள்ளிவாசல்களில் கூட நிறைய தமிழில் துவா கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்திருக்கு. தமிழில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு. அண்ணன் சீமான் கூட தெளிவாக விலைக்கு பேசியிருக்காரு. அந்த வாங்க சொல்கிறது மட்டும்தான் அரபியில் இருக்கே தவிர பாக்கி எல்லாமே வழிபடக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து துவா கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழில் வந்திருக்கு. அப்படி தன்னுடைய தாய் மொழிகளில் தன்னுடைய வழிபாட்டு தலங்களில் தாய்மொழியில் வேண்டுதலை நம்ம முன்வைக்கும் போது தான் அதை வேண்டுதல் வச்சதுக்கு உண்டான அந்த நிறைவு, அந்த மன சாந்தி என்பது அந்த இடத்துல கிடைக்கும். அது தமிழர் நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டு தலங்களையும் இது முன்னெடுக்கணுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக நடந்த ஒரு பெரும் கோரிக்கை தான் இந்த ஆர்ப்பாட்டமாக நான் எடுத்துக்கிறோம். அண்ணனுக்கு திருச்செந்தூரில் சரியான சம்பவம் பண்ணி விட்டார். குடமுழுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் தான் வந்து குடமுழுக்கு பண்ணணும். இது வந்து வேறு மொழியில் வந்து குடமுழுக்கு பண்ணுனா நம்ம தமிழருக்கும் புரியாது. ஆனால் என்ன குடமுழுக்கு என்ன பேசுகிறாங்கன்னா வந்து எங்களுக்கு புரியாது, தமிழில் புரியாது. தமிழில் பேசுனா தான் புரியும், இல்லை புரியாது. ஆனால் இதில் வந்து இது மட்டும் தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் நான் சொல்கிறேன், திருச்செந்தூர் வந்து தமிழ் கடவுளை தமிழ் குடமுழுக்கு தான் வைக்கணுங்கிற எங்கள் அண்ணனோட கோரிக்கை, எங்களோட கோரிக்கை. அப்படி மீறி வச்சாங்கன்னா திருச்செந்தூரில் உண்மையால ஒரு சம்பவம் 7ஆம் தேதி நடக்கும். தமிழகம் ஃபுல்லாக இருந்து நாங்கள் வருவோம், அண்ணனுக்கு சப்போர்ட்டாக உறுதியாக வருவோம். உசுரை கொடுத்தாது தமிழை காப்பாற்றுவோம். முப்பாட்ட முருகனுக்கு எந்த ஒரு இது வரக்கூடாது. ஏன்னா முப்பாட்ட முருகனுக்கு தான் எங்களுக்கு இது. நாங்களாம் வருஷம் மாலை போட்டு வரோம், 6 படிக்கு மாலை போட்டு வரோம். எங்களுக்கு முப்பாட்ட முருகன் தான் ஃபஸ்ட்டு. இந்த இதில் வந்து வேறு மொழியை வச்சு நீங்கள் வந்து சமஸ்கிருத மந்திரம் ஓதி இருந்தால் சுத்தப்படாது, தமிழில் தான் மந்திரம் ஓதணும். அப்படி இல்லையா 7ஆம் தேதி உறுதியாக சம்பவம் நடக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக இது வருவோம். நாங்களே குடமுழுக்கு நடத்துகிற அளவுக்கு எங்கள் இதில் ஓதுவார் இருக்காங்க, கூப்பிட்டு வச்சு நாங்களே செய்வோம். சம்பவம் உறுதியாக நடக்கும். இது வந்து தமிழக அரசு வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணி குடமுழுக்கு வந்து தமிழில் வைக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணணும். இல்லைன்னா சம்பவம் உறுதியாக நடக்கும். அது நீங்கள் தான் பொறுப்பு, தமிழக அரசு தான் இதுக்கு பொறுப்பு. இது நாங்கள் பொறுப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் தமிழர் தமிழ் மொழியில் வந்து குடமுழுக்கு வைக்க சொல்கிறோம். அது தப்பே கிடையாது. ஆனால் செய்கிற தப்பு தமிழக அரசு தான். பார்த்து இதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இது எங்கள் கையில் இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரு தீர்க்கமாக கரெக்டாக சொல்லிட்டாரு. எங்கள் அண்ணன் வந்து தமிழில் வச்சு செஞ்சால் செய்யட்டும், இல்லையா நாம் ஓதுவார் வச்சு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறாரு. இல்லைன்னா சரியான சம்பவம் நடத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு அந்த ஒரு வாக்கே வேத வாக்கு மாதிரி தமிழகம் ஃபுல்லாக இருந்து நாங்கள் வருவோம். பொதுக்கூட்டம் வந்து எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து காவலர்கள் வந்து அனுமதி கொடுக்கல. அதை மீறி நம்ம நடத்தோம்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் அதோட விளைவு புரிஞ்சதுனால காவலர்கள் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பெருசாகவே நடந்தது. அனைத்து பகுதியிலுமே பெரிய அளவில் மக்கள் வந்து இருந்தாங்க. பொதுக்கூட்டத்தோட மைய கருத்து என்னன்னா தமிழில் குடமுழுக்கு நடத்தணுங்கிறது. இதுக்கு முன்னாடியே வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தஞ்சாவூர் பெரியவுடையார் கோயிலில் அதில் தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தணுங்கிறத வலியுறுத்தி அதில் வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி மற்றவர்கள் குறிப்பிட்ட மாதிரி கரூர்லையும் அதே மாதிரி வெற்றி பெற்றிருக்கு. இதுவும் கண்டிப்பாக வந்து வெற்றியில் தான் முடியும். ஏன்னா இந்த கூட்டத்தோட இதை வந்து பார்த்துருப்பாங்க, எவ்வளோ மக்கள் எழுச்சியாக அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத, இதோட விளைவு எப்படி இருக்குங்கிறது நல்லாவே புரியும் அரசாங்கத்துக்கு. இந்திய அரசாங்கமும் சரி, திராவிட அரசாங்கமும் சரி, இது கண்டிப்பாக வந்து இதை கவனிச்சிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக 7ஆம் தேதி நடக்கிற குடமுழுக்கில் கண்டிப்பாக வந்து தமிழில் அவங்க வந்து குடமுழுக்கு நடத்துவாங்கிறது உறுதியாக தெரியுது. உறுதியாக நடக்கும். இந்த பொதுக்கூட்டோட வெற்றி கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக மாறும். அண்ணா வந்து இப்போ பேசுனதுன்னு இல்லை, ஆரம்பத்துலேருந்து அண்ணன் பேசுனதுனால ஏகப்பட்ட மாற்றம் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை கிடையாது, பல பிரச்சனைகள் இருக்குது. இது ஒன்றா தான் மாறி உடனே ஒரு நாளில் மாற்றுறது கிடையாது. ஒரு தலைமுறையை முழுதான் மாற்றணும். அது வந்து நிறைய விஷயத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றளவும் வந்து நம்ம வந்து அலைபேசிலையாக இருக்கட்டும், அதில் வந்து சமூக வலைதளங்களில் இருக்கட்டும், இதில் வந்து தமிழ் பயன்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அதிக அளவில். நம்ம தனியாக தெரிஞ்சிடும். அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கிறது எப்படி தெரியும்னா, மற்றவர்கள் வந்து இப்போயுமே ஆங்கிலத்தை பயன்படுத்தும் போது நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் ஒரு பகிரியாக இருக்கட்டும், இல்லை முகநூலாக இருக்கட்டும், எதுக்கு கீச்சகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வலைவலியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே தமிழை ரொம்ப தமிழில் எந்த பிழையும் இல்லாமல் தமிழை பயன்படுத்துகிற ஒரே ஆட்கள் நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான். தமிழை உயிர்ப்போட இன்றளவும் வச்சிருக்கிறதுல பெரிய பங்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு இருக்குது. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாருன்னா அண்ணன் தான். அண்ணன் இன்னைக்கு பேசுனது இல்லை, ஆரம்பத்துலேருந்து பேசுனதோட விளைவு தான் இது. வந்து ஒரு தலைமுறையை அவர் தயார் செஞ்சுட்டார். இதுக்கப்புறம் தடுக்க முடியாது. இது பெரிய அளவில் வளர்ந்து போகுமே தவிர இதுக்கப்புறம் யாராலையுமே அதை தடுக்க முடியாது. இது உறுதியாக வந்து இதோட இலக்கு போய் அடையும். அண்ணனோட வெற்றியும் உறுதிப்படும். 7ஆம் தேதி நடக்கிற குடமுழுக்களையும் கண்டிப்பாக தமிழில் அவங்க நடத்துவாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தோட விளைவு அவங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ணுவாங்கிறது தெரியும்.
நாம் தமிழர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அதோட அச்சமே அவங்கள கண்டிப்பாக வந்து இதை பண்ண வைக்கும். நன்றி. இதை பொது கூட்டமாக இல்லை, இது ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமாக தான் பார்க்குறோம். இதுவரையிலும் திராவிடனா தமிழனாங்கிற ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய போராட்டமாகவே நடந்திருக்கு. இந்த பெரும் ஆர்ப்பாட்டங்கிறது ஏதோ கூட தமிழில் குடமுழுக்கு நடத்தணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, தமிழ் இனமே ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஒரு தமிழ் புரட்சியை உருவாக்கணும். முன்பு மாதிரி எப்படி ஒரு தமிழ் இனத்துக்காக ஒன்று கூடி மறுபடியும் ஒரு தமிழ் தேசியத்தை மறுபடியும் வளர்த்தெடுக்கணுங்கிறத இந்த ஒரு மாபெரும் போராட்டமே முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போகுது. இந்த போராட்டம் குடமுழுக்கு நடத்தணும் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் எப்போவுமே தமிழ் தேசியம் மலரணும், தமிழ் தேசியத்தை உருவாக்கணுங்கிறத இன வெறி பற்று அல்ல, இன வெறி கொண்டு நம்மளை இல வைக்கிறதுக்கான ஒரு மாபெரும் கண்டன போராட்டமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். பொதுக்கூட்டம் எதுக்குன்னா, தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகனை பற்றி தான். முருகனுக்கு தமிழ்லேயே குடமுழுக்கு நடத்தணும்னு நீண்ட கால கோரிக்கை போயிட்டுருக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவு கொடுத்தோம். தமிழ்நாடு அரசு இந்த திராவிட மாடலில் இது நிறைவேற்றாமல் இருக்குது. ஜூலை 7ஆம் தேதி இந்த தமிழ் குடவிளக்கு இந்த அரசு நிறைவேற்றலாம். நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கண்டிப்பாக முற்றுகையிடுவோம். அந்த அரசுக்கு இந்த விளைவுகள் தெரிஞ்சு இந்த அரசை முன்னெடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றினா நல்லது. இல்லைன்னா நாம் தமிழர் பிள்ளைகள் ஜூலை 7ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக இந்த முற்றுகையிடுவோம். பெரிய விளைவு அப்புறம் சந்திக்க நேரிடும்.